வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஆர்த்தோ நார்மல், ஆர்த்தோகோனல் பார்த்தோம். ஸோ இங்கே அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் v1 v2 vm. இப்போ பார்த்தீங்கன்னா அதை லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்னா திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். இந்த காம்பினேஷன் நம்ம எழுதுகிறோம் a டைம்ஸ் v1 ப்ளஸ் b டைம்ஸ் v2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு n டைம்ஸ் m டைம்ஸ் vm அப்படின்னு நான் எழுதுகிறேன். அப்படின்னா இந்த ab இந்த எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் 0வாக மட்டுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஏதாட்டும் ஒரு காம்பினேஷன் இந்த ஏபியிலேருந்து இந்த எம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா இந்த செட்டை லீனியர்லி இண்டிபெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இது 0வாக இருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ என்னென்னா, இப்போ இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இருந்து இதை எப்படி நம்ம ஒரு ஆர்த்தோகோனல் ஒரு ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் பெறலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்த்தோகோனல்னால் என்னது? ஆர்த்தோகோனல்னால் என்னதுன்னா விஐ இன்ட்டு விஜே, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா 0 வந்துடும். அதே மாதிரி அதே வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா ஏதாட்டும் ஒரு வேல்யூ அப்படி தானே. ஸோ இது இந்த வேல்யூ ஆர்த்தோ நார்மல்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐ இன்ட்டு விஜே அது 0 தான். ஓகே, 0 தான். அதாவது I is not equal to j. At the same time vi into vj is equal to 1. I is equal to j. ஓகேவா? I is equal to j. ஸோ இந்த கண்டிஷன் I is equal to j. ஓகே, அது ஜேன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. I is equal to j. இது I is not equal to j. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்த்தோ நார்மல். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ்லேருந்து எப்படி இந்த ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸை நம்ம பெறலாம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பெறலாம். ஓகேவா? ஸ்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த செட் ஆஃப் ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸை பெறலாம். ஓகேவா? இதை இன்னும் சொன்னால் ஆர்த்தோநார்மல் பேசிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஆக்சிஸ் இப்படி வரும், எக்ஸ் அண்ட் ஒய். ஏன் இது பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி தானே? ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இண்டிபெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு டஸ் நாட் இம்ப்ளை. ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்ட்டாக ரெண்டு வெக்டர் இருக்குது அப்படின்னா அது ஆர்த்தோகோனலாக இல்லாட்டினா ஆர்த்தோ நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே இது ஆர்த்தோ நார்மல் இல்லாட்டினா ஆர்த்தோ கோனலாக இருக்கும், நார்மல் இல்லாட்டினா ஆர்த்தோகோனலாக இருக்கிற வெக்டர்ஸ் கண்டிப்பாக லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிளையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ v is equal to, ஸோ இது இமேஜ் ப்ராசஸிங் ப்ளஸ் சிக்னல் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், இதிலலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆர்த்தோ நார்மல் செட் எப்படி பெறலாம் அந்த பேசிஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ இதிலேருந்து நம்ம இப்போ எப்படி ஒரு ஆர்த்தோ நார்மல் இது கொடுத்துருக்கிறது லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ஓகேவா? கொடுத்துருக்குறது லீனியர்லி இண்டிபெண்ட். இதிலேருந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டப் இருக்குது. எப்படி பெறலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த v1 எடுத்துக்கிட்டுறேன். இந்த v1 நான் e1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி அதை நார்மலைஸ்ட் வேல்யூவாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ v1 என்னது? சப்போஸ் v1 வெக்டர் ஏபி அப்படின்னு இருக்குது அப்படின்னா v1 இது √a² ப்ளஸ் b². இதுதான் மீனிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் v1 ஒரு நார்மலைஸ்டு வெக்டரை நான் எடுத்துக்கிட்டுறேன். ஓகேவா? இப்போ அதுக்கு மீனிங் என்னதுன்னா இது ஒரு யூனிட் லென்த்தாக எடுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு வெக்டருக்கு யூனிட் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
ஸோ என்ன பண்ணுவோம், இதில் இருந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் வெக்டர் எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் வந்து a டிவைடட் பை √a² + b², அட் த சேம் டைம் b டிவைடட் பை √a² + b² இப்படி கண்டுபிடிப்போம். ஓகே, அதுதான் இங்கே நான் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெக்டர் v1 இப்படி இருக்குது. ஓகே, இதில் வந்து யூனிட் லென்த் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் e1. ஓகே, இந்த வெக்டரோட லென்த்து 1. ஓகே, இது வந்து v1, இது வந்து e1, அதுதான் ஐடியா. ஓகே, ஃபைன். இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த v1 v2 vm இது லீனியர்லி இண்டிபெண்ட். ஆனால் வந்து ஒவ்வொரு வெக்டரும் வந்து ஆர்த்தோகோனல் கிடையாது. அதாவது v1 கம்பேர் பண்ணோம்ஸில் v2 ஆர்த்தோகோனலாக இருக்காது. ஸோ அது ஆர்த்தோகோனலாக இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். நம்ம வந்து அதை ஆர்த்தோகோனலாக இல்லாட்டினா ஆர்த்தோ நார்மலாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஸோ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து இதை வரைகிறேன் இன்னொரு டைம். ஸோ இது என்னோடய v1, அதில் வந்து என்னோடய e1 வந்து ஒரு யூனிட் வெக்டராக இருக்குது, என்னோடய e1 வந்து ஒரு யூனிட் வெக்டராக இருக்குது. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக நான் வந்து ஒரு லைன் வரையணும். ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வெக்டர் வந்து v2, அப்படி தானே. v2 வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து வேறு ஏதாட்டும் ஒரு டைரெக்ஷன்லையும் இருக்கலாம், அப்படி தானே. ஸோ நான் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து v2 வரைகிறேன். ஸோ v2 வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இந்த மாதிரி வரைகிறேன் v2. ஓகேவா, இது வந்து v2ன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு வெக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த வெக்டர் வந்து என்னோடய e1க்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க். அடுத்து நான் இன்னொரு வெக்டர் v3 எடுக்கிறேன்னு வச்சுடுங்க. v3 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த v3 வந்து இந்த கண்டுபிடிக்க போகிற ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த e1க்கும் இப்போ கண்டுபிடிக்க போகிற இந்த e2க்கும் பெர்பெண்டிகுலராக அந்த v3 இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இந்த e1க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு வெக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த காம்போனன்ட் வந்து இந்த v2வாக இருக்கணும். ஓகேவா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்படி இருக்குது, நான் இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த லைன் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருந்து இந்த வெக்டர் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணால் இங்கே ஒரு புள்ளி வருது, அப்படி தானே. ஸோ இங்கேருந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், நான் வந்து இதை வந்து சம் u2ன்னு கால் பண்ணுறேன். ஓகேவா, இதை வந்து சம் u2ன்னு கால் பண்ணுறேன். இப்போ என்னோடய v2 வேல்யூ இதுதான் என்னோடய v2, அப்படி தானே. ஸோ இந்த லென்த் என்னது, இந்த லென்த் என்னது அப்படின்னா, இந்த v2 வந்து இந்த e1 மேலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதுதான் வந்து v2. ஓகேவா, e1 மேலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து v2. ஸோ என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம், அப்படி தானே. ஸோ v2 டைம்ஸ் e1, v2 டைம்ஸ் e1 டிவைடட் பை e1 ஸ்கொயர் டிவைடட் பை e1 ஸ்கொயர். இந்த e1 வந்து ஆக்சுவலாக வந்து யூனிட் வெக்டர், அதனால் இது வந்து ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம எழுதுன அவசியம் இல்லை. ஓகேவா, அதனால தான் நான் இதை விட்டுருதேன். ஸோ இது வந்து 1 தான். ஓகேவா, e1 வந்து ஆல்ரெடி யூனிட் வெக்டர். ஸோ v1 டைம்ஸ் e1 எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா e1 டைரெக்ஷனில் இருக்குது. எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா e1 டைரெக்ஷனில் இருக்குது, அப்படி தானே. ஸோ இது இந்த காம்போனன்ட் என்னது, இந்த ஹோல் அந்த காம்போனன்ட் வந்து இந்த ஹோல் அந்த ஐட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து ப்ளஸ் டைரெக்ஷனை குறிக்குது. ஓகேவா, ஓகே, டன். இப்போ அடுத்து வந்து u2 வந்து என்னது, u2 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு காம்போனன்ட் இருக்குது, அது வந்து இந்த லென்த்தை குறிக்குது, ப்ளஸ் வந்து இது u2ன்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டையும் வச்சு v2 என்னன்னு எழுதிடலாமா. ஸோ இப்போ நான் v2 எழுதுகிறேன். இதிலேருந்து v2 இஸ் ஈக்குவல் டு u2 இந்த ஐட்டம் ப்ளஸ் இந்த ஐட்டம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், v2 இஸ் ஈக்குவல் டு u2 ப்ளஸ் v2 டைம்ஸ் e1 எந்த டைரெக்ஷன், e1 டைரெக்ஷனில். ஓகே, ஃபைனா.
ஸோ இதில் இருந்து நம்ம வந்து இப்போ வந்து u2 என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா v2 மைனஸ் v2 டைம்ஸ் e1 இன்ட்டு e1. ஓகே. ஸோ இப்போ ஒன்று பாருங்கள், ஆக்சுவலாக இந்த வெக்டர் இது வந்து e1க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த வெக்டர் வந்து e1க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. நான் இப்போ வந்து இந்த வெக்டரை வந்து எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இந்த u2வை வந்து v2 அண்ட் e1 காம்பினேஷனில் இந்த u2வை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இதில் இருந்து நான் e2 கண்டுபிடிக்க போகிறேன். e2 வந்து என்னது, e2 இஸ் ஈக்குவல் டு u2 யூனிட் வெக்டர். ஓகே, அதுதான் e1 இஸ் ஈக்குவல் டு v1 பை இந்த இதை எடுத்தோம் பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணோம். அதே மாதிரி e2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது இப்போ வந்து e1 e2 வந்து யூனிட் வெக்டர், e1 e2 வந்து யூனிட் வெக்டர். இதே மாதிரி தான் இப்போ அடுத்து v3க்கு எடுத்தோம் அப்படின்னா என்ன தெரியுமா வரும், u3 இஸ் ஈக்குவல் டு v3 மைனஸ் v3 டைம்ஸ் e1 இன்ட்டு e1. இதே கான்செப்ட், இதே ஸ்டெப்பு. ஓகேவா? இதே ஸ்டெப்பு ப்ளஸ் அடுத்த ஐட்டம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஐட்டம் v3 இன்ட்டு e2 இன்ட்டு e2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் v4 கண்டுபிடிச்சிங்கன்னா v4 மைனஸ் v4 இன்ட்டு e1, தென் v4 இன்ட்டு e2, அதுக்கப்புறம் v4 இன்ட்டு e3. ஸோ இப்படி வந்து 3. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து உங்களோட u3. இதிலேருந்து e3 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். u3 ஓகே. ஸோ இது வந்து e3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுத்துருந்தது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து நம்ம e1 e2 அப்படி em வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது என்னது அப்படின்னா இது வந்து ஆர்த்தோ நார்மல். ஏன்னா எல்லாமே நார்மலைஸ் பண்ணியாச்சு, எல்லா வெக்டரோட லென்த்தும் வந்து ஒன்று தான். ஸோ இது தான் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், இல்லைன்னா செட் ஆஃப் ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ். ஓகேவா? இதுதான் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு மூணு வெக்டர் இருக்குது. 1 1 1. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 0 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 1 -1. 3 வெக்டர் இருக்குது. ஸோ நான் இது வந்து v1 v2 v3 அப்படின்னு எடுத்துக்கிட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகே. ஸோ என்ன அர்த்தம்னா v1ஐயும் v3யும் கூட்டி என்னையால் வந்து v2 பெற முடியாது, இல்லாட்டினா v2ஐயும் v1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி v3 பெற முடியாது. ஸோ எந்த காம்பினேஷன்லையும், இந்த சென்ஸ் a டைம்ஸ் v1 ப்ளஸ் b டைம்ஸ் v2 ப்ளஸ் c டைம்ஸ் v3 இஸ் ஈக்குவல் டு 0னா a b c எல்லாமே 0. ஓகே. இதுக்கு வந்து வேறு எந்த வேல்யூயும் இருக்க முடியாது. இதனால் லீனியர்லி இண்டிபெண்ட் தான். இப்போ இது ஆர்த்தோகோனலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா v1 இன்ட்டு v2 வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்த்தோகோனல். அப்படி தானே? ஸோ எடுத்து பாருங்கள், டாட் ப்ராடக்ட் 1 1 1 டாட் 2 0 1 டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2 + 0 + 1 இது வந்து 3 தான். 0 இல்லை அப்படின்னா இது வந்து ஆர்த்தோகோனல் கிடையாது. ஓகே. ஆர்த்தோகோனல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆர்த்தோ நார்மல் தான். ஃபைனா? ஸோ இப்போ இந்த 3 வெக்டரையும் நான் வந்து நம்ம பார்த்த மெத்தடை வச்சு கன்வெர்ட் பண்ணி e1 e2 e3 அப்படின்னு கொண்டு வரணும். e1 e2 e3ன்னு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் நான் வந்து ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் நான் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ e1 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம சொன்ன மாதிரி போனதில் e1 வந்து என்னது, ஃபஸ்ட்டில் v1 எடுங்க, அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணுங்கள். ஸோ v1 வந்து என்னது, v1 வந்து 1 1 1. இது வந்து √1² + 1² + 1². ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√3 டைம்ஸ் 1 1 1. இதுதான் வந்து e1.
இதுதான் வந்து E1. இப்போ அடுத்து E2 என்னதுன்னு பார்ப்போம். E2க்கு என்ன சொல்லியிருந்தோம்? E2 இஸ் ஈக்குவல் டு U2. ஓகே, U2 என்னது? U2 வந்து V2 மைனஸ் V2 டைம்ஸ் E1 இன்ட்டு E1. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா V2 வந்து ஓகே, நான் இதை கீழே எழுதுகிறேன். V2 வந்து இது வந்து வேறு. ஓகேவா? ஃபைன், இங்கே எழுதுகிறேன். சாரி, U2 வந்து இது நம்மளுக்கு V2 என்னது 201 மைனஸ் V2 வந்து 201 டைம்ஸ் E1 வந்து 1/√3 1/√3 1/√3. இது வந்து E1 டைம்ஸ் (1/√3 1/√3 1/√3). ஓகே, ஃபைன். ஸோ இதை எழுதணும் அப்படின்னா U2 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 0. ஓகே, 1 - 1 0. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இதுதான் வந்து U2. ஸோ இதிலேருந்து நம்ம E2 கண்டுபிடிச்சிடலாமா? E2 வந்து என்னது? 1 - 1 0 டிவைடட் பை ரூட் ஓவர் 1 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 0. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2 டைம்ஸ் 1 - 1 0. இதுதான் வந்து E2. ஓகேவா? ஸோ E1 ஆல்ரெடி இங்கே இருக்குது, E2 இங்கே இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஸ்டெப் E3 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? E3 என்னது? E3 வந்து ஓகே, அடுத்ததில் போடலாம். E3 இஸ் U3. ஓகே, U3 என்னது அப்படின்னு பார்த்தோன்னா V3 மைனஸ் V3 டைம்ஸ் E1 டைரக்ஷன் E1 மைனஸ் V3 டைம்ஸ் E2 டைரக்ஷன் E2. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து V3 தெரியும். V3 வந்து என்னது? 3 1 - 1. இதுதான் V3 மைனஸ் இங்கே வந்து V3 போடலாம். 3 1 - 1 டாட் ப்ராடக்ட் E1 வந்து 1/√3 1/√3 1/√3. ஓகே, ஸோ இது வந்து டாட் ப்ராடக்ட், அப்படி தானே? அதுக்கப்புறம் இது வந்து 1/√3 1/√3 1/√3. ஓகே, மைனஸ் V3 +1 - 1 into E2 1/√2 minus 1/√2 0 into 1/√2 1/√2 0. ஓகே, ஸோ இது ரெண்டும் டாட் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் U3. அதுக்கப்புறம் இதிலேருந்து E3 நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு E1 கிடச்சாச்சு, E2 கிடச்சாச்சு, E3 கிடச்சாச்சு. ஸோ இந்த மூணு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோனார்மல் செட். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோனார்மல் செட். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.